பேசும் பொம்மையும் புன்னகைக்கும் சூரியனும். ஒரு காலத்தில் மினி என்று ஒரு குட்டி பாப்பா இருந்தாள். மினிக்குச் சொந்தமான பொம்மைகள் நிறைய இருந்தன. ஆனால் ராஜா என்று ஒரு கரடி பொம்மை தான் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் மினி ராஜாவை தன் பக்கத்தில் வைத்துவிட்டு தூங்கி போனாள். அவள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ராஜா கரடி கண் விழித்தது. அது சத்தமில்லாமல், குட்டி மினி, நீ தினமும் என்னை அணைத்துக் கொள்வதால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா என்று பேசியது. மினியின் அறை ஜன்னலுக்கு வெளியே சூர்யா என்று ஒரு சூரியன் இருந்தது. அது இதை கேட்டு மெதுவாகச் சிரித்தது. சூர்யா ராஜாவிடம், ராஜா, நீ மினிக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை போல. உன்னை போல மற்ற பொம்மைகளும் பேசக்கூடுமானால் எவ்வளவு ஜாலியாக இருக்கும் என்று கேட்டது. ராஜா, அது நல்ல யோசனை என்று சொல்லிவிட்டு சூர்யாவிடம், சூர்யா, நீ உன்னோட பொன்னிற கதிர்களை எல்லா பொம்மைகள் மேலேயும் போடு பார்க்கலாம். ஒருவேளை அவை பேசுமோ என்றது. சூர்யா சந்தோஷமாகச் சிரித்து தன் கதிர்களை மினியின் அறையிலிருந்த எல்லா பொம்மைகள் மீதும் வீசியது. சற்றும் எதிர்பாராமல் ஒரு அழகான பாவை பொம்மை கண்களை திறந்து, இன்றைக்கு வானவில் இவ்வளவு அழகாக இருக்கு என்றது. ஒரு சிறிய மரக்குதிரை கூட, நானும் ஒரு ஓட்டம் ஓட ஆசைப்படுகிறேன் என்று கனைத்தது. அனைத்து பொம்மைகளும் பேசுவதை பார்த்து ராஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவை இரகசியமாக பேசிக்கொண்டன, சிரித்துக் கொண்டன. ஆனால் விடியற்காலை ஆனதும் சூர்யா தன் கதிர்களை மெல்ல விலக்கிக் கொண்டது. அத்தனையும் மறுபடியும் பேசாத பொம்மைகளாகி விட்டன. மினி காலையில் எழுந்தாள். அவள் ராஜா கரடியை எடுத்து அணைத்துக் கொண்டாள். ஜன்னலுக்கு வெளியே இருந்த சூர்யா அவளை பார்த்து புன்னகை செய்தது. மினிக்கு தெரியாது, ஆனால் அவளுடைய பொம்மைகள் அவளுக்காக பேசத் தொடங்கிய அந்த ரகசியமான இரவை பற்றி ராஜாவுக்கு மட்டும் எப்போதும் ஞாபகம் இருக்கும். நீதி, அன்பான அரவணைப்பு நம்மைச் சுற்றியுள்ள உலகை உயிர்ப்புடன் மாற்றும்.